குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பட்டாம்பூச்சி கதை பார்க்கலாமா? ஒரு புழு இருந்துச்சான் கேட்டப்பல்லு. அது நல்லா இலை சாப்பிட்டு பெருசாகணும்னு சொல்லி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துதான். அப்போது அதோட டைம் வந்தோடனே அது கரெக்டாக அதை சுற்றி கூடு கட்டிகிட்டே இருந்துச்சான். அந்த கூட்டில் போய் நல்லா தங்கினதுக்கப்புறம் தான் அதுக்கு ரெக்கெல்லாம் முளைச்சி அழகான பட்டர்ஃப்ளையாக மாறுமா. அது தெரிஞ்சனால அதை சுற்றி ஃபுல்லாக கூடு கட்டி அதுக்கான டைமுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்துதான். கூட்டுக்குள்ளே இருந்தப்ப அதுக்கு ரெக்கையெல்லாம் முளைச்சப்ப அதுக்கு லைட்டாக பயம் வந்துருச்சான். அச்சோ, நம்மளால் எப்படி மேலே போய் பறக்க முடியும், நமக்கு அதெல்லாம் தெரியாதே அப்படின்னு அதை நினச்சி பயந்துக்கிட்டே இருக்குமா. டெய்லி பயப்படுமா. இந்த கூட்டை பிரிக்கவே கூடாது, நம்ம பேசாமல் இந்த கூட்டுக்குள்ளேயே இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்குமா. அதுக்கு பறக்கிறத நினச்சி பயம் வந்து டெய்லியும் அதனால் ஹாப்பியாகவே இருக்க முடியாதான். அப்படி பயந்துட்டு இருந்துதான். அப்போ ஒரு நாள் கரெக்டாக கூடு பிரிகிற டைம் வந்துருச்சான். அதோட கூடு பிரிஞ்சிருச்சான். அவ்வளோதான், நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்மளால் பறக்கவும் முடியாது, இதுக்கப்புறம் இலைய சாப்பிடவும் முடியாது, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அது நினச்சி பயந்து அழுக ஆரம்பிச்சிருச்சான். அப்புறம் வேறு வழி இல்லாமல் கூடு பிரிஞ்சு கீழே விழுந்தோடனே அதுலேருந்து வெளியில் வந்துருச்சான். பயந்து தத்தி லைட்டாக பறக்க ஆரம்பிச்சுதான். பார்த்தா அதனால் முடியும் அப்படின்னு நினச்சிதான். சரின்னு இன்னும் கொஞ்சம் மெதுவாக பறந்து கீழே இறங்கி பார்த்துச்சான். ஈஸியாக இருந்துச்சான். அப்போ தான் அந்த பட்டர்ஃப்ளை நினச்சிதான், ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு பறந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துச்சான். மேலே கீழேன்னு ஃபுல்லாக வேகமாக பறந்து விளையாடி பார்த்துச்சான். அப்போ தான் அதை நினச்சிதான், நம்மளால் இது கண்டிப்பாக முடிஞ்சிருக்கு, ஆனால் இது நமக்கு ட்ரை பண்ணி பார்க்காம நம்ம தான் இதை நினச்சி ரொம்ப பயந்து அழுதுட்டோம். எதுவுமே ட்ரை பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும்னு புரிஞ்சுக்கிச்சான். பாய் குட்டீஸ்.